வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக டெலிஷியஸான ரசகுல்லா தான் செஞ்சுருக்கோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கேன், ஃபுல் க்ரீம் மில்க்கு. அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 எலுமிச்சம்பழம் இது மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க. இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். நல்லா எலுமிச்சம்பழம் சேர்க்க சேர்க்க நல்லா திரிஞ்சு இது மாதிரி வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா தெரிஞ்சு இது மாதிரி வந்திருக்கு. இப்போ நிறுத்திடலாம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கலாம். இதில் இது மாதிரி துணி போட்டுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதை இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாத. நீங்கள் எதுவும் பாஜி செஞ்சாலோ இல்லைன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலோ அதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அந்த புளிப்பு வாசனை அப்போ தான் போகும். நல்லா இது மாதிரி தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. தண்ணிலாம் நல்லா ட்ரெயின் ஆகட்டும். இப்போ நல்லா 1/2 ஹவருக்கு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா இதை ஒரு சாஃப்ட் டோவுக்கு கொண்டு வரணும். நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் வந்துடும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சு வராத இருக்கும். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவு சேர்த்து நல்லா ஈவனாக இது மாதிரி சாஃப்ட் டோவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சர்க்கரை கரையணும். நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்குது. இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் இல்லை. நல்லா கொதி வந்துட்டாலே போதும். இப்போ அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் மறுபடியும் ஒரு தடவை இது மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் சேர்த்துடலாம். இப்போ இது மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 5 நம்பர் ஏலக்காவை லேசாக இது மாதிரி பிச்சுட்டு அப்படியே போட்டுடலாம். இதில் தூள் சேர்க்கக்கூடாது. பொடி பண்ணதை சேர்த்திங்கன்னா எல்லாமே அதில் போய் கோட் ஆகிக்கும். இப்போ ஏலக்காவும் இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம போட்டதை விடவே நல்லா டபுள் சைஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா ஊறணும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எல்லாம் டபுள் சைஸில் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். டெலிஷியஸான டேஸ்டான அருமையான ரசகுல்லா செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இப்போது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டெலிஷியஸான டேஸ்டான ரசகுல்லா செஞ்சுருக்கோம். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இந்த ரெசிபி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மெத்தடில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.